ஒரு கடாயில் நான் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுனா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. நீங்கள் பொட்டுக்கடலையை தொட்டிங்கனாக்கா நல்லா கொதிக்கணும், சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலாம். நான் ஃபுல்லாக வறுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி வச்சு பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 9 பேரிச்சம்பழத்துக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பேரிச்சம்பழத்து கூட ஒரு ஏலக்காயை நம்ம வறுத்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சூடாகவே இருக்கணும், சுத்தமாக ஆற வச்சிடக்கூடாது. சூடாக நம்ம அரைச்சி எடுத்தால் தான் வந்துட்டு நம்ம பேரிச்சம்பழம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேரிச்சம்பழம் வந்துட்டு அந்த சூட்டில் கொஞ்சமாக இலகும், நமக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதை அப்படியே அந்த சூடாக இருக்கும்போதே டக்குன்னு உருண்டை பிடிச்சிடணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கொழுக்கட்டை ஷேப்பில் கூட பிடிச்சிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க. சூடாக இருக்கும்போது பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடராக இருக்குன்னு. நான் அதையும் வந்துட்டு ஈஸியாக பிடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலோ இல்லை நெய்யோ சேர்த்து கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி ரெடி. பொட்டுக்கடலை வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சில பேருக்கு வந்துட்டு எதுவுமே வாங்க முடியலன்னு சொன்னால் கூட சாதாரணமாக இந்த பொட்டுக்கடலையோ பேரிச்சம்பழமோ சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இதுவே பெரிய நெய்வேத்தியம் தான். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் வருஷம் இதை கண்டிப்பாக செய்வோம். எந்த பலகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக இதை செய்வோம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்